யாரும் காரை தூக்கி உள்ளே கவுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க சம்பவம் ஆயிட்டு. காய்ஸ் இந்த பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு கோட்டையை பார்த்தீங்களா? ஆர்ச்சு வித்தியாசமாக இருக்கா? சமோசா அச்சா அச்சா. அதில் யூபியில் தான் ரேட்டு கம்மி, பெட்ரோல் வந்து ரேட்டு கம்மி. குட் மார்னிங் காய்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஜான்சியில் இருக்கோம். நேற்று நைட்டு எப்படியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்தாச்சிங்க. ஒரு 600 கிலோமீட்டர்ஸ் ரைடு. நான் ஹைவேலேருந்து ரோடு மாதிரி போய் வேறு எங்கேயோ போய் காட்டுக்குள்ளே போய் எல்லாம் நீங்கள் வந்து போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அது ஃபுல்லாக வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டு தான் எடுத்திருப்பேன். எதுவுமே பிளாக் பண்ணியிருக்க மாட்டேன். பிகாஸ் வந்து ஃபுல்லாக ரெயின். நேற்று மழையில் நினச்சிட்டு வந்து இன்னும் ஷூ கூட காயலை. நேற்று ஜான்சி உள்ளே வந்து சின்ன சம்பவம் ஆகிட்டு ஏதோ கூகுள் மேப் எங்கேயோ கூட்டிகிட்டு போய் ஏதோ காட்டுக்குள்ளே விட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ சவதியாக இருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள் லூப் கூட நான் அடிக்க முடியாது, நான் க்ளீன் பண்ணிட்டு தான் அடிக்கணும். வண்டி எப்பவுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி, லாங் ரைட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 3 மினிட்ஸ் கோல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் எல்லாம் ரன்னிங்க்கு செட் ஆயிரும். அப்போ ஹீட் ஆனால் தான் நல்லாயிருக்கும். ஸோ தென் வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட 433 ருபீஸ் ஆச்சு. ஆல்ரெடி நான் புக் பண்ணதால் எனக்கு ஓகே. இல்லைனா நைட்டு வந்து நடுத்தரில் நின்றுருக்கணும். என்ன மாதிரி எவனுமே ஓட்டாதீங்க. ஸ்டார்ட் பண்ணால் 600 கிலோமீட்டர்ஸில் இருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் 6 to 7 வந்து நீங்கள் போக முடியும். தென் ப்ரோ தான் இங்கே வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. நல்லா தண்ணிலாம் எனக்கு தந்தாங்க கேட்டதும். தென் வந்து பேக் வந்து டைப் பண்ணி தந்தாங்க. ஓகே ப்ரோ பாய், தேங்க்யூ. ஹியர் ஆஃப்டர் ஐ கம் டு ஜான்சி ஐ வில் ஸ்டே ஹியர். ஓகே தேங்க்யூ. ஓகே பாய். அப்புறம் பாய் வந்து தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார் எல்லாம் டைப் பண்ணுறதுக்கு. நேற்று வேறு குண்டும் குழியுமாக இருந்துச்சு ரோடு, ரொம்ப ஒஸ்ட்டு. நைட்டு விளாக் கூட பண்ண முடியல. ஐ கான்ட் டூ எனிதிங். ஜான்சியில் வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா ஓர்ச்சான்ற பிளேஸில் இருக்கும். நாங்கள் அதை போய் சுற்றி காமிக்கிறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு காமிச்சிட்டு அப்படி கிளம்புவோம். ஆக்ரா போகிறோம் நம்ம இப்போ. காய்ஸ் இது ஜான்சி ஊரே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட வீட்டிலேருந்து நான் 2600 கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் இப்போ. ஆனால் எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல. இதுதான் ஓர்ச்சா கிளப் அண்ட் ரெசார்ட் கட்டிகிட்டு இருக்காங்க. நேற்று நைட்டு வருவேனா வரமாட்டேனா, வண்டி எதுவும் ஆயிருமா அப்படின்ற ஒரு பயத்திலே ஓட்டிட்டு வந்துட்டேன். வீடியோஸ் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. நைட்டு ஒரு 9 மணிக்கு மட்டும் கடைசியாக நின்று ஒரு சாய் மட்டும் குடித்தேன், அவ்வளோதான். ஜான்சியில் அப்போ இங்கே வந்து அவங்க ஜான்சி ராணி அவங்க வந்து ஆண்டாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் கட்டின அந்த ஆர்ச்சு இந்த மாதிரி உள்ளது எல்லாமே இங்கே இன்னும் இருக்குது. அவங்க எடுக்கவே இல்லை கைஸ், அப்படியே இன்னும் வச்சுருக்காங்க. இந்த ஊருக்கே பேர் ஜான்சி பேர் வச்சுருக்காங்க. எப்படி பட் ஆனால் இது என்ன மேட்டர்னா, இது யூபிக்கும் மத்திய பிரதேஷுக்கும் நடுவில் இருக்குது. லைக் ஒரு ரோடை க்ராஸ் பண்ணால் அது யூபி, இந்த ரோடை க்ராஸ் பண்ணால் அது மத்திய பிரதேஷ், அந்த மாதிரி. இதான் ஓர்ச்சா பேலஸ், பார்த்துக்கோங்க. இந்த இதுதான் ஓர்ச்சா பேலஸு. அந்த சைடு ஏன் போயிட்டுருக்குன்னா, ஆக்சுவலாக என் வழியே பேக்கில் தான். ஆனால் உங்களுக்கு இந்த பக்கம் ஏன் போகிறேன்னா காமிக்கணுங்களா, ஜான்சி லைட்டாக காமிச்சிட்டு அப்படி கிளம்பானாமா நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு. அதனால தான் இங்கே பார்த்தீங்களா, இது அப்படி இந்த நுழைவு வாயிலுமே வச்சுருக்குங்களா இந்த பிளேஸை. இது ஒன்று. அப்புறம் இங்கே ஹோட்டலு இதெல்லாமே வந்து அந்த ஸ்டைலு, பழைய ஸ்டைலில் இருக்கிறதா இல்லை அப்போ கட்டினதே இப்போ வந்து புதுப்பிச்சு வச்சுருக்காங்களான்னு தெரியல. நிறைய இது பையன் வந்து செம்ம டைப்பு, நல்லா பேசினார். ஆமாம். பட் ஆனால் வந்து அவங்க எப்படி 11 o'clock செக் அவுட் கோ அப்படின்ட்டாங்க. நேற்று நான் ஒரு பிளேஸு மிஸ் ஆகி போனேன் தெரியுமா, ஹைவேலேருந்து. அங்கே போகலன்னா நான் சீக்கிரமாகவே ஜான்சி வந்திருப்பேன். பட் என்ன செய்ய, தலையெழுத்து. ஆனால் அங்கே போனது ஒரு ரியலி யூனிக் பிளேஸ். நான் பார்த்ததுலே ரொம்ப பயங்கரமான பிளேஸ் அது. மழை மட்டும் கொஞ்சம் பெய்யாமல் இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சும்மாவே இந்த ஊரில் இந்த வண்டிலாம் யார்கிட்டையுமே கிடையாதான் கேட்டேன். ஸோ சும்மாவே நம்ம வித்தியாசமாக பார்ப்பாங்க. இந்த மாதிரி வண்டியே இல்லைன்னா எப்படி பார்ப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க. இங்கேருந்து கரெக்டாக ஆக்ரா வந்து 250 கிலோமீட்டர்ஸ். காய்ஸ் நான் ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் சொன்னேன். இங்கே பாருங்கள், நைட்டு வரும்போது ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. ஊரே அமைதியாக இருந்துச்சு. ஸோ விரும்புன்னு வந்துட்டேன். இப்போ ஃபுல் டிராஃபிக் லைட்டு. இதை பார்த்திங்களா ஆர்ச்சு, அப்போ கட்டினது இன்னும் அப்படியே வச்சுருக்காங்க. ரோட்ஸ் மட்டும் அவங்க போட்டிருக்காங்க, தெரியுதா. தென் அங்கே இருக்குது பேலஸ், பெரிய பேலஸ், பிக் பேலஸ். பார்த்தீங்களா ஆர்ச்சு வித்தியாசமாக இருக்கா.
உங்களுக்கு சுற்றி காமிக்கன்னு இப்படி திருப்பி வந்த ரூட்லேயே வந்துக்கிட்டு இருக்கேன். அங்கே தான் ஏதோ ஃபோர்ட்டு மாதிரி இருக்குது பெருசாக, அந்த இடத்துக்கிட்ட போவோம். இந்த பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கோட்டையை இது அப்போ கட்டினதான், கிட்டத்தட்ட ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது. சம்முன்னு இருக்குது. டிக்கெட் கவுண்டர்னு போட்டிருக்காங்க. டிக்கெட் வாங்கணும் போலையே சுற்றி பார்க்கறதுக்கு. நம்மளுக்கு வெளியே நின்று 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு கட்டுன்னு போயிடும் அவசாம. உள்ளெல்லாம் போகணும். வாடிவே சலோ குரங்குலாம் இருக்குங்க. எப்பா சோர்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த கோட்டை தான் சொன்னேன், அங்கேருந்து ஜம்முன்னு தெரிஞ்சுதா பிளேஸ். நைஸ் பிளேஸ். நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் பிளேஸ். நல்ல ஒரு ஸ்பாட்டில் நிப்பாட்டி ஜம்முன்னு ஃபோட்டோ எடுக்கும். அந்த கோட்டையை பார்த்தீங்களா, கோயிலோ சம்திங் அதை நினைக்கிறேன். ஏன்னா அங்கே கிராஸ் பண்ணுறவங்களாம் சாமி கும்பிட்டுட்டு போனாங்க. 5 minutes later. ஃபேமஸ் ஜான்சியில் ஃபேமஸ் ஆனது அதனால் நம்ம ட்ரை பண்ணி அப்படின்னு ஸ்பெஷல் அப்படின்னு ஆல்மோஸ்ட் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பெருசான ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த மசாலா எல்லாமே அப்படி தான் இருக்குது. பெருசான டிஃப்ரென்ஸ் இல்லை. மதியம் ஆகிட்டு புது வீடுன்னு வருது. வெயில் வேறு ரொம்ப அடிக்குது. நேற்று ஃபுல்லாக மழையில் இருந்தால் இன்றைக்கி ஃபுல்லாக வெயில் போல். டீயும் சமோசாவும் சாப்பிட்டு ரைட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ரைஸ் ஆக்சுவலாக வந்து ஜான்சியோட தண்ணி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஆமாம், பையா கடையில் சமோசா இருக்குது. இங்கே வந்து வேணால் சாப்பிடுங்க. ஜான்சி ஓர்ச்சா ஃபோர்ட்டு பக்கத்தில் இருக்குது. பை பையா பை. ஓகே, கோயிங் டு காஷ்மீர். காஷ்மீர் ஃப்ரம் தமிழ்நாடு. या डन हो गया. सही हो गया. समोसा अच्छा समोसा. So video in YouTube you can see. Okay. Thank you. Bye. பையன் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். சமோசா ஆக்சுவலாக நல்லா இருந்துச்சு. ஏன்னா இந்த மாதிரி உள்ள பிளேசஸில் நான் வந்து அவ்வளோ சாப்பிட்டதில்லை. இங்கே நல்லா இருந்துச்சு, அதனால் ஒரு வீடியோ பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ. காய்ஸ் இந்த ஊரை பாருங்கள், ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது கைஸ். இது பாருங்கள், டனல் கிணல்லாம் போகுது. டனல் கிணல். ஆக்சுவலி வி ஆர் அஃபிஷியலி இன் 7th ஸ்டேட்டு. அதுவும் நம்ம பைக்கில் வந்திருக்கோம். எந்தெந்த நேற்றுன்னா எந்த ஊரில் நான் ஓட்டுறேன், எந்த ஏரியாவில் இருக்கேன், எந்த ஸ்டேட்டில் இருக்கேன்னு தெரியாமல் கிறுன்னு ஓட்டிகிட்டு இருந்தேன் நேற்றுலாம். இன்றைக்கி தான் ஏதோ கொஞ்சம் தெளிவாகி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நைட்டுக்கு வந்தோடனே தூங்கினவன் தான் 2 மணிக்கு ரீச். 1 மணிக்கு ரீச் ஆகி 2 மணிக்கு தூங்கி கதை வந்து தட்டி தம்பி வெளியே வாப்பா அப்படின்ட்டு. சரி ரைட்டு, அரை தூக்கத்தோடு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு அப்படி கிளம்பிட்டேன். ஆக்சுவலாக இங்கே வந்தாலும் யாருக்கும் குளிக்கவே தோணாது போல், அந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்திங்களா, டனலுக்குள்ளோடையே வந்தாச்சு. கம்முன்னு என்னமோ விற்கிறாங்க கைஸ். சோளம் இந்த வர வழி ஃபுல்லாக பார்த்தேன் கைஸ். ஃபுல்லாக சோளம், கொய்யாக்காய் அதெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஏன்னா இது மட்டும் தான் இங்கே கிடைக்கும்னு நினைக்கிறேன், இங்கே விளையிறது. ஆமாம் பையா டாட்டா காமிக்கான். ஆக்சுவலாக நம்ம நிறைய பேர் இங்கே வந்து இங்கே படிக்காதவங்க தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு இடத்துல ஸ்டே பண்ணோம்னா அவர் கூட 8th வரைக்கும் தான் படிச்சிருக்காராம். பாவம், அவங்க வீட்டில் இப்படி இது பண்ணிடுறாங்க. இங்கே உள்ளவங்களுக்குலாம் அப்படி தான். ஸ்கூல் ஸ்டடீஸ்ன்றது பெரிய இது கிடையாது. ஸ்கூல்லே ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அப்படியுமே ஸ்கூல் முடித்தாலும் காலேஜ்லாம் யாரும் போக மாட்டாங்க போல். ஃபுல்லாக எல்லோரும் ஏதாவது ஒரு வேலை பார்த்துட்டு இந்த மாதிரி போகிறாங்க. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் எல்லோரும் இங்கே வந்து லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஃபுல்லாக இந்த கொத்த வேலை பார்க்கறது இதுவும் இல்லைன்னா கொத்த வேலை பார்க்கறதுக்கு நம்ம ஊர் அங்கே வந்துடுவாங்க, தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. டிராக்டர்லாம் ஜாஸ்தியாக ஓடுது. ஹைவேஸ்லேயே அவ்வளோ டிராக்டர் ஓடுது. பார்த்துக்கோங்க, அந்த லெவலுக்கு இவங்க இல்லிட்ரேட்ஸ் இருக்காங்க இங்கே. இதெல்லாம் மாறினா தான் இந்தியா வந்து வல்லரசாகும், இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா காய்ஸ், இந்த 3 ஸ்பீட் பிரேக்கர் தான். ஆனால் இங்கே 6 ஸ்பீட் பிரேக்கர் போட்டிருக்காங்க. நான் சொல்லி முடிச்சுட்டு ஜான்சி ஊரே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. டிஃப்ரெண்ட்டான ஒரு வில்லேஜ் வந்துட்டு பார்த்தீங்களா. சீக்கிரம் விறுவிறுன்னு போய் ஹைவேஸை பிடிக்கணும்.
ஒரு நீட்டாக இருக்குது. உத்தரப்பிரதேசில் பெட்ரோல் கம்மின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம யூபி உள்ளே போயிட்டு பெட்ரோல் போடுவோம். இங்கே வந்து 110, மத்திய பிரதேசில் 110. யூபியும் மத்திய பிரதேஷ் பார்டரில் தான் நம்ம மாறி மாறி ஓட்டிக்கிட்டு இருக்கோம். நேரத்தில் வந்து ஹோட்டல் ஜம்முன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, ராயல் ஹோட்டல். உள்ள போனால் ஒரு 500 1000 பிடிக்கிறாங்க ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு. வந்துட்டோம் ஹைவேஸும் வந்துட்டோம். இனி நான் இறங்கவே மாட்டேன்னு இன்றைக்கி ஹைவேஸில் விட்டு இறங்கவே மாட்டேன் கைஸ், என்ன ஆனாலும் சரி. இப்படியே ஹைவேவை பிடிச்சி அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். அப்போ இந்த இடத்து பாருங்கள், இல்லை அந்த ஃபோர்ட்டு அந்த கோட்டை ஸ்டைல்லே இங்கே ஹோட்டல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. லெட்ஸ் கோ டு ஆக்ரா. நெக்ஸ்ட் ஸ்டாப் ஆக்ரா. ஆக்ராவில் போயிட்டு நம்ம ஒரு ஹாஸ்டலில் தங்க போகிறோம். இன்னும் புக்கிங் பண்ணலை, பட் ஆனால் அவைலபிலிட்டி இருக்குது. நம்ம போயிட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. இல்லைனாலுமே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ டோன்ட் வரி. இதுதான் ஜான்சி. இந்த சைடில் இருந்து தான் என்ட்ரன்ஸ் போல். நம்ம இப்போ NH-44 ஹைவே பிடிச்சாச்சு கைஸ். பிடிச்சிட்டு குவாலியூர்னு சொல்லிட்டு அந்த ஊர் வழியாக தான் போகிறோம். அங்கே தான் நெக்ஸ்ட் ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் ஆக்ரா தான். பிகாஸ் இந்த ரைடு வந்து ஜஸ்ட் 225 கிலோமீட்டர்ஸ், 600 கிலோமீட்டர்ஸ் 500 கிலோமீட்டர்ஸ்லாம் ஒரே நாளில் ஓட்டிட்டு வெறும் 225லாம் ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அசால்ட் பண்ணி போயிடலாம். அப்போ இன்றைக்காவது நான் ஒழுங்காக சீக்கிரமாக போகிறேன். நீங்கள் பாருங்கள், இங்கெல்லாம் எவ்வளோ கருப்பாக இருக்குன்னு மேகம். நைட்டு அப்படி வாரங்க வயசு அப்படி ஃபுல்லாக அந்த மின்னல் அடிக்குது. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக இந்த ஏரியா வர ஏரியா ஃபுல்லாக மின்னல் அடிச்சுட்டே இருந்துச்சு. மழை பெய்யுது, காற்று அடிக்குது, புயல் அடிக்கி, எல்லாம் அடிக்கி. நேற்று நான் அன்றைக்கி அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் பேசியிருந்தேன். வெயில் மழை புயல் எதுவும் பார்க்காம போகணும், எல்லாத்தையும் பார்த்தாச்சு எப்படியோ. நேற்று உள்ள ரைடு வந்து நாக்பூர் டு ஜான்சி நான் ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கலைன்னா எனக்கு தான் ரிஸ்க்கு. ஸோ வேறு வழியில் நம்ம அதை பண்ணி தான் ஆகணும். ஸோ பண்ணியாச்சு கைஸ். தென் இனி சேஃப் தான். இனி ஆக்ரா, தென் வந்து அதுக்கப்புறம் டெல்லி போய்ட்டு ஆல்மோஸ்ட் சேஃபு. டெல்லிக்கு அப்புறம் ஃபுல்லாக நம்ம அடுத்து ஃபுல்லாக ஹில்ஸில் தான் இற போகிறோம். டெல்லியில் போய்ட்டு தான் வண்டி சர்வீஸ் பண்ணுவோம். அதனால் வாட்டர் சர்வீஸ்லாம் அங்கேயே பண்ணிடுவோம். இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் வசதி இல்லை இப்போதைக்கு. இப்போ யூபியோட ரோட்ஸ் கூட சூப்பர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மத்திய பிரதேஷ் ரோடு ஹைவே வேஸ்ட்டு. இருக்கலே ஒரு ஒஸ்ட் ஹைவேன்னா அதுதான். அதுவும் அந்த மகாராஷ்டிரா ஹைவேவும் ரெண்டுமே வேஸ்ட்டு. பட் ஆனால் இங்கே யூபி ஹைவேல ஏறின பிறகு தான், யூபிக்குள்ளே வந்த பிறகு தான் நான் ஸ்பீடே எடுத்தேன். ஒரு 80 க்ரூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது வர 50 60 இப்படியே. அது நைட் நேரத்தில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தூக்கம் வரும்னா கண்டிப்பாக. அதையும் நான் தவிர்க்கணும்னு டீ குடித்து அப்படி எப்படியும் மேனேஜ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்துட்டேங்க. ஐஸ் பெட்ரோல் போடலான்னு இந்த இடத்துல திருப்புனேன். உள்ளே போனால் இங்கே வெறும் இது குப்பைமேடுமே வச்சுருக்காங்க செட்டை. இது பெட்ரோல் பல்கை வெறும் இந்த லாரி நிப்பாட்டுறதுக்கு ஒர்க் ஷாப் மாதிரி இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பெட்ரோல் பல்கை. என்ன செய்கிறது, சரி விடுங்க, வாங்க நம்ம போவோம். அடுத்ததில் போட்டுக்கலாம். இன்னும் பாயிண்ட் பிளிங்க் அடிக்கலை. அடித்தாலும் இன்னும் ஒரு 35 ஓடும். அதுக்குள்ளேயே ஒரு பல்க் வந்துடாதான் நல்ல பல்க்கு. பாருங்கள், அப்படி மாடு நிற்கும். அந்த இடத்துல இப்படி மேய்ஞ்சிட்டு அப்படியே ரோட்டில் நிற்கிது ஃபுல்லாக. இந்த லைன் வர ரோடை மறைச்சி அவ்வளோ மாடு நிற்கிது கைஸ், பார்த்துக்கோங்க. இங்கே ஆட்டோலாம் பிளாக் கலரில் இருக்குது. பீப்புள்ஸோட இது கல்ச்சரு, பேசுகிற விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹிந்தியே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பேசுகிறாங்க அவங்க. இந்த மாதிரி மாடு வந்து நடு ரோட்டில் நேற்று இங்கே இந்த இடத்துல இப்படி நின்றுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸு நேற்று. Many minutes later. காய்ஸ், ஆக்சுவலாக யூபியில் தான் ரேட்டு கம்மி. பெட்ரோல் வந்து ரேட்டு கம்மி, ஜஸ்ட்டு 96 ரூபா தான். இதெல்லாம் ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். எதனால் இங்கே ரேட்டு கம்மி அப்படின்னு என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. ஆமாம், பட் ஆனால் வந்து ரொம்ப கம்மி. லெட்ஸ் கோ. 800க்கு பெட்ரோல் போட்டாச்சு. ஆல்மோஸ்ட் 8 லிட்ரு இந்த பையா தான் போட்டார். பார்ப்போம். நம்ம இனி அடுத்து டெல்லி போகும்போது அவசிரிக்காரு. டெல்லி போகும்போது நம்ம இங்கேருந்து ஒரு 1000-1200 ஃபுல் டேங்க் 13.5 லிட்ரு டெல்லியிலேருந்தே போட்டுருவோம். சரி, இது ஆக்ராலே போட்டுருவோம். ஆக்ராவும் யூபியில் தான் இருக்குது ஆல்மோஸ்ட்டு. காய்ஸ், இங்கே க்ளவுஸ் போடலாம் நிப்பாட்டினேன் வண்டியை. இப்போது யாரும் காரை தூக்கி உள்ளே கவுத்தி வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, சம்பவம் ஆயிட்டு ஓட்ட தெரியாமல் வந்து உள்ளே விட்டாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள். அடுத்து சப்ரி பாய்ஸ் வந்துட்டாங்க.
இப்படி ஏற்றிட்டு வந்து தான் இப்படி விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். இப்போ நேற்று நைட்டு எனக்கு இந்த க்ளவுஸ் ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. பிகாஸ் வந்து இது வாட்டர் ப்ரூஃப் தான். பட் ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே தண்ணி லைட்டாக உள்ளே வந்துட்டு அது ஒன்றும் செய்ய முடியாது. பிகாஸ் இந்த இடத்துல ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல இது மூலியமாக அந்த மூலியமாக லைட்டாக உள்ளே வந்துட்டு, ஸோ ஓரளவுக்கு எனக்கு குளிர் தாங்கவும் தென் அந்த மழை தண்ணி டப்னு அடிக்காமல் நல்லாவே இது ப்ரொடெக்ட் பண்ணிச்சு இந்த க்ளவுஸு. ஸோ நைஸு. ஷூவே இப்போ தான் காஞ்சிருக்கு இவ்வளோ தூரம் ரைட் பண்ணி வந்ததுக்கப்புறம். பேக்கு கீழே உள்ள அந்த பால் பச்சை பேக்கில் ஒரு சொட்டு தண்ணி இறங்கலை. மேலே உள்ளதில் லைட்டாக இறங்கிட்டு அது மேலே வேறு இருக்குது. தென் அந்த கவர் அந்தளவு இது இல்லை, பரவாயில்லாமல் அது ப்ரொடெக்ட் பண்ணுது. நைஸ். இருந்தாலும் அந்த ஈரத்தன்மை வந்து எவ்வளோ தூரம் நம்ம ரைட் பண்ணி வந்திருக்கோம். அந்த ஈரத்தன்மையிலே ரொம்ப நேரம் இருந்ததால் எப்படி இன்வேட் ஆகிருக்கு தண்ணி. இந்த ஊர் யூபியில் நான் பஸ்ஸே ரொம்ப பார்க்கவே இல்லை. அந்த ஹைவேஸில் நம்ம வரும்போதே இப்போ நம்ம ஊர்லாம் இந்த ஹைவே நிறைய பஸ்ஸஸ்லாம் இருக்குது தெரியுமா, எக்ஸ்பிரஸ் அது இதுன்னு. தெலுங்கானாவில் கூட இருந்துச்சு, பட் ஆனால் ஆந்திர பிரதேஷ்லேயும் கம்மி தான். அப்புறம் வேறு எங்கே நம்ம மத்திய பிரதேசத்துலேயும் கம்மி. எல்லா ஊர்லேயும் இந்த வர எம்ஹெச் மகாராஷ்டிராவிலலாம் அவ்வளோ நான் வண்டியே பார்க்கல, பஸ்ஸே பார்க்கல. அதெல்லாம் ஆனால் பழசு ரொம்ப பழைய வண்டி மாதிரி தான் இருக்குது, டக்கா டப்பா மாதிரி. நம்ம தமிழ்நாடு வண்டி தான் நிறைய அப்டேட் பண்ணிட்டாங்க, பயங்கரமாக இருக்குது. அது மாதிரி இங்கே வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே யாருமே பெயிண்டே அடிக்கலை, சும்மா வந்து கட்டிட்டு உள்ளே மட்டும் பெயிண்ட் அடிச்சுட்டு அப்படி வாழ்கிறாங்க போல். வெளியே பூசை கூட இல்லை, சிமெண்ட் செங்கல் வச்சு கட்டியிருக்காங்க அவ்வளோதான். சிமெண்ட் வச்சு கூட பூசலை கைஸ். அது கொஞ்சம் புதுசாக இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா. எல்லா இடமுமே அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே எப்படி போட்டிருக்காங்க, உள்ளே தான் ஃபுல்லாக பெயிண்ட் அடித்து எல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க ரெடி பண்ணி. இந்த ரோடு எப்படி இருக்குதுன்னா, நம்ம ஊர் தூத்துக்குடி ஒரு காடு வரும் தெரியுமா, காடு ஏரியா, அந்த மாதிரியே இருக்குது இந்த ரோடு. நிறைய பிளேசஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது சூப்பராக. அதை விட சூப்பராகவும் இருக்குது சம் ஹில்ஸ் எல்லாமே நம்ம பிளேசஸ்ஸு. மகாராஷ்டிரா அப்புறம் மத்திய பிரதேஷில் எல்லாத்துலேயும் நான் நேற்று பார்த்தது வர வழியில். அந்த மலை எல்லாம் அதெல்லாம் சேமாக தான் இருக்குது. என்ன இங்கே கொஞ்சம் வறட்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது, நம்ம ஊரில் கொஞ்சம் செழிப்பாக இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். இங்கே வெயில் டைமில் கொளுத்தி எடுத்துரும், மற்றபடி மழை டைமில் கொஞ்சம் நல்லா இருக்கும், அதான் மேட்ரு. இது நம்ம ரெட்டியார்பட்டி மலை நிறைய நம்ம ஊர் ரெட்டியார்பட்டி மலைமே ஏகப்பட்ட மலை இருக்குது. மலையை உடச்சி ரோடு போட்டிருக்காங்க, அதுவுமே நிறைய பார்த்தேன் வர வழியில். ஃபுல்லாக ரெண்டு மலையை உடச்சி ரோடு எல்லா ரோடும் போட்டிருக்காங்க. ஐயோ இந்த கார்னரிங் இருக்கே, இந்த கார்னரிங் அருமையாக இருக்கும். ஆனால் அதுதான் நம்ம காலை வரி வரும் கைஸ், எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி தான். அந்த வழியில் கிட்டத்தட்ட நான் ஆல்மோஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா அந்த மகாராஷ்டிரா, தெலுங்கானா டு மகாராஷ்டிரா தான். தெலுங்கானா அந்த ஹைவே ரோடு இருக்கு வேறு மாதிரி ரோடும் சூப்பரு, நேச்சரும் சூப்பரு. ஆனால் நான் கிட்டத்தட்ட 2700 கிலோமீட்டர் எங்கள் வீட்டிலேருந்து தள்ளி நான் ரைட் பண்ணிட்டு வந்திருக்கேன் இப்போ வரைக்கும். 2700 இட்ஸ் ஹியூஜ். பட் எனக்கு அப்படி ஒன்றுமே தெரியல, இந்தியாவுக்குள்ளே இருக்கிறதுனால எனக்கு பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் தெரியல. ஏதோ கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு வந்த மாதிரி இருக்குது, 1000 கிலோமீட்டர்ஸ் மேலே ஓட்டிகிட்டு வந்த மாதிரி தான் இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. தூரம் நான் ஓட்டிகிட்டு சேஃபாக அவ்வளோ தூரம் வந்திருக்கேன்றதே ஒரு பெரிய விஷயந்தான், பெரிய அச்சீவ்மெண்ட் தான் எனக்கு. அதுவே நான் பெருமையாக சொல்லுவேன். இதே வண்டி லடாக்கில் போய் நின்றுச்சுன்னா வி வில் வின் ஃபார் ஷுர். யாராலையும் அது மாற்ற முடியாது. வி வில் வின் ஃபார் ஷுர். நொறுக்குறோம். நேற்று ஒரு 600, அதுக்கு முந்தின நாள் ஒரு 500, 1100 கிலோமீட்டர்ஸ் 2 நாளில் கவர் பண்ணியிருக்கோம் நம்ம. இட்ஸ் ஹியூஜ் ஃபார் மீ. பேலன்ஸ் எல்லாமே பொறுமையாக தான் வந்தோம் ஹைதராபாத் வர. இனி போகிறது எல்லாமே 200-250 இந்த மாதிரி தான் கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அது மாதிரி ஒரு இன்றைக்கி 16 டேட் வந்து 16-15 சம்திங். இனி ஒரு 14 டேஸில் நம்ம ரைடு முடிஞ்சிடும். திருப்பி நம்ம டெல்லிக்கே வந்துடும் கைஸ். தான் மேட்ரு. இந்த மந்த் எண்டுக்குள்ளே நான் முடிச்சிடுவேன் அந்த ரைடை. மேலே லடாக் சைடு ஒரு 12 டேஸு, இங்கே எல்லாமே இப்படின்னு இங்கே போகிறதுக்கு ஒரு 4 டேஸ்னாலும் கரெக்டாக இருக்கும் கைஸ். இதே பாருங்கள், எல்லோரும் வேலைக்கு இப்படி தான் போகிறாங்க. இங்கே இந்த மாதிரி டிராக்டர்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ரைவேட் பஸ் ஓடுது. அது எப்படின்னா நம்ம ஊர் இந்த வேன் இருக்கலாம் அந்த சைஸில் இருக்குது குட்டியாக, அந்த மாதிரி தான் அது ஓடுது பஸ்ஸஸ்லாம். Many hours later. காய்ஸ், ஆக்சுவலாக நான் தாபாவில் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். 3 ரோட்டி ஆர்டர் பண்ணியிருக்கேன். தென் ஆலு சம்திங் ஆலு மரக்குன்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் பண்ணேன். செமையாக இருக்குது.
சாப்பாடு ஃபுட்டு வந்து எல்லாரும் வந்து ரோட்டி 10 ரூபா தான். ஆனால் அது தொட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் ரேட் கூட 50 ரூபா இருக்குது. ரேட்டு பரவாயில்ல, சாப்பிடுவோம். பசிக்கலாம் சாப்பிடுவோம். அதனால் எனக்கு சாப்பாடு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் வந்து நான் வீட்டிலே சாப்பாடு தான் சாப்பிடுவேன். அதனால் பெருசாக தெரில, நான் சோறு சாப்பிடாமலே வாழ்ந்துருவேன். இனி இங்கேருந்து ஆக்ராவுக்கு வந்து ஒரு 112 கிலோமீட்டர் இருக்குது. இது ஒரு 5 மணிக்குள்ளே போயிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். இது 5:30 போயிடும். நல்லா பிடிச்சிருக்கு இந்த ஆளு மரம். தாபம் வந்தீங்கன்னா அங்கே வந்தீங்கன்னா அதை சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இப்போ மழை வரப்போகுது. ஸோ நம்ம இந்த இடத்துலேருந்து எஸ்கேப் ஆகணும். பேஞ்சிட்டே முடிச்சுட்டானே பாருங்க. எங்கே போய் எப்படி திரும்ப போகிறாங்க, அதான் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பாய் வந்து நம்மள்கிட்டே ரேஸு கேட்காரு.